ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கார்மேனி செல்வம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபேமிலி டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ஃபாரின்ல கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் ஃபோன் கூட பண்ணி பேசாத நிலைமையில இருக்கு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ சென்னையில கௌதம் மேனன் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டிரைவரா அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலியில வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதாவது பண ரீதியான ஃபேமிலியில வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, அது ஒரு கட்டத்துல எங்க போய் முடியுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி போற படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இது சமுத்திரக்கனியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுவும் பல சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அதுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, லோனு, இஎம்ஐ, அதனால வர பிரச்சனைகள், அதனால ஃபேமிலிக்குள்ள வர பிரச்சனைகள் ஒவ்வொன்றுத்தையுமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. தான் பசங்க முன்னாடி இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த படமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரி பிளாட் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியற ஒரு ஸ்டோரி பிளாட் தான். அதனாலே இந்த படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம சில காட்சிகளை இவங்க பண்ற அட்வைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓவரா போற மாதிரி இருக்கு. அதாவது அட்வைஸை பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கர ஸ்லோவா போகுது. அது இன்னொரு நெகட்டிவ்னு சொல்லலாம். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஓகேவான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். ஃபேமிலியோட ட்ரை பண்ற படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.